ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய மத்ராஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாபா லேஸ் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஷாப் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வழி இது. ஸோ அதில் வந்து மத்ராஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் தான் உங்களுக்கு இந்த பாபா லேஸ் ஹவுஸ் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டிச்சிங் அண்ட் ஆரி ஒர்க்குக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு வந்து A to Z வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நீங்கள் இந்த ஷாப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ உங்கள் மைண்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் கூட உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் பார்த்து அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹோல்சேலில் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டெயிலில் கூட, அதாவது ஒரு சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரீட்டெயில் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அண்ட் ஹோல்சேல்லையும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து மெயினாக உங்களுக்கு நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ப்ரைஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் மேபி பார்க்கும்போது இதே ப்ரைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இதில் நான் எந்த ஒரு பொருளுக்குமே நான் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து வாங்கக்கூடிய அளவு, அதாவது நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரியான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குமே. வெளியில் நீங்கள் வாங்குறத விட இங்கே நீங்கள் ரொம்பவே கம்மி ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷேட்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோன் கிடைக்கிது. மெயின் திங் அதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க்குன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ உங்களுக்கு நிறைய கலர்ஸில் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம ஒரு ஷாப்பில் போய் கேட்குறோம் அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இந்த க்ரீனு, பிங்க்கு அண்ட் கோல்டன் கலர், அதுக்கப்புறமா இந்த மெரூன் கலர், டார்க் க்ரீன், அந்த மாதிரி ஷேட்ஸ் தான் வாங்குவாங்கன்ட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கும். நீங்கள் ஒரு ரேரான ஒரு கலரில் வந்து சாரீ எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கு செட் ஆகிற மாதிரி கூட உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் இந்த கிளிப் ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் எல்லா ப்ரைஸ்லேயுமே உங்களுக்கு வந்து இருக்கும். அண்டு பீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதே போல் நீங்கள் ஜுவல் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸுமே இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் சக்கரி இருக்குது. சக்கரியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சைஸில் இருந்தே உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்த சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து சக்கரியுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் அதே போல் ஷேப்ஸும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து இந்த பிளாக் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வெளியில் வந்து ஷாப்பில் பார்த்ததில்ல. பட் உங்களுக்கு இங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலர்ஸ் எல்லாமே கூட கிடைக்கிது. அண்ட் சுகர் பீட்ஸ் இருக்குது. சுகர் பீட்ஸில் வந்து 2 ஷேடு வச்சுருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நார்மல் ரவுண்ட் பீடு வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதே போல் மெயின் இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமா அதாவது ரிட்டனும் கிடையாது அண்ட் எக்ஸ்சேஞ்சும் நம்ம பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு பொருளும் வந்து உங்கள் கைக்கு வராது. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்குகிற ஒரு பொருள் நம்ம ரிட்டன் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அண்ட் அதே போல் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்காது. அதனால் அந்த ஒரு இது வந்து அவங்கக்கிட்ட கிடையாது. அண்டு கொரியரும் வந்து கிடையாது. எங்கேயுமே அவங்க வந்து கொரியர் வந்து பண்ணுறதில்ல. நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பு போய் விசிட் பண்ணி என்னென்ன உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணுமோ A to Z உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே வந்து கிடச்சிட்றதுனால நீங்கள் போய் பார்த்து என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்ணால் பார்த்து ப்ராடக்டோட குவாலிட்டி முதற்கொண்டு நீங்கள் பார்த்து அதை வாங்கிக்கலாம். அதே போல் நம்மளுக்கு பீட்ஸ் வந்து ரவுண்ட் பீட்ஸில் நம்ம வந்து ஒரு கோல்டன் அண்ட் ஒரு டல் ஷேடு அந்த மாதிரி வந்து பார்த்துருப்போம். அது இல்லாமல் எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து இங்கே பீட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஃப்ராக்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ராக்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு
மைக்ரோ பீட்ஸ் வந்து எல்லா கலர்ஸுமே, அதாவது ஒரு மேக்ஸிமம் கலர்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 12 கலர்ஸ் வந்து இதில் இருந்துச்சு. உங்களுக்கு நான் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். மைக்ரோ பீட்ஸ் வந்து செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வந்து இதில் கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அண்ட் மெயினாக நீங்கள் ஸ்டோன்ஸோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா கலருமே இருக்குது, எல்லா சைஸுமே இருக்குது. திலகம் ஷேப் ஆகட்டும், ரவுண்ட் ஷேப் ஆகட்டும், அதனால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்டோன்ஸோட கலெக்ஷனே உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அண்டு இந்த ஷாப்போட அட்ரஸ், அதுக்கப்புறமா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் காண்டாக்ட் நம்பர் கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஆரி ஃப்ரேமும் வந்து இருக்குது. அண்ட் ஆரி காட் கூட வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து லோக்கல் பிராண்ட் ஆரி நீடில் உங்களுக்கு ஜர்தோசிக்கு, சுகர் பீட்ஸுக்கு அண்ட் நார்மல் நம்ம த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஜர்தோசி. அண்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு நீடில்லையுமே வந்து துலிப் பிராண்ட் நீடிலுமே இருக்குது. எல்லா சைஸஸுமே இருக்குது. உங்களுக்கு அது சைஸ்லேயுமே உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ பார்த்து நீங்களே கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் சேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் வந்து பல்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே ஒரே ஒரு பேக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லா கலர்ஸும் சேர்த்து ஒரு 2 or 3 பேக்கெட்ஸ் வச்சு அதை ஒரு பண்டில் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஹோல்சேலுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் ஜரி த்ரெட் உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது. சில்வர் இருக்குது, உங்களுக்கு பிங்க்கு, அண்டு உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு எந்த சாரீக்கு வேணுனாலும் எந்த வந்து உங்களுக்கு ஜரி த்ரெட் வேணும்னாலுமே நீங்கள் அதை கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க, லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் வரைக்கும். அண்ட் நிறைய மிரர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம ஃபேக் மிரர்ஸும் இருக்குது. அண்ட் அதே போல் உங்களுக்கு ஒரிஜினல் மிரருமே இருக்குது. அண்ட் இது வந்து ஆரி காட். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு இருக்கும். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டெமோ கூட அங்கே காட்டுவாங்க. உங்களுக்கு எப்படி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சுத்தமாக தெரியல அப்படின்னா கூட எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து அதே போல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானதை அப்படியே செட்டாக வச்சு அவங்க கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர். அண்ட் அது கூட அதோட ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச் ஹைட்டு வந்து வச்சுருக்காங்க. இதோட ஹைட் வந்து 15 இன்ச்சு. அதாவது நீங்கள் உட்காந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களோட நெக்கு செஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வச்சு போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் பெயின்லாம் அதிகமாக வராது. அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம ஆரி காட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ஆரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறதை விட. சப்போஸ் நம்ம கற்றுக்குறோம், இப்போ தான் பிகினர், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆரி ஸ்டாண்டு ஃப்ரேம் ஓகே. பட் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆரி காட்னா பெஸ்ட்டாக இருக்கும். அண்டு சில்க் த்ரெட்லாம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இந்த ரவுண்ட் பீடு, இந்த பிராண்டில் வந்து பூஜா பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதாவது ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த பிராண்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சஜஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து இன்னொரு பிராண்டு. அண்டு உங்களுக்கு இது வந்து சுகர் பீட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அதுவும் வந்து அவங்க சொன்னது இதுவும் வந்து வெளுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு ஃபேட் ஆகாத மாதிரி இருக்கக்கூடிய சுகர் பீட்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற பீட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அவங்க சஜஸ்ட் பண்ணதுமே கஸ்டமர் எல்லாருமே சொல்கிறது அது வந்து ஃபேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அவங்களும் ரெஃபர் பண்ணாங்க.
அண்ட் இதெல்லாமே மைக்ரோ பீட்ஸோட கலர் கலெக்ஷன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்ம மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, மைக்ரோ பீட்ஸில் வந்து இந்த கலர் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு கலர்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே அவங்கக்கிட்ட இருந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்களும் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் மேக்ஸிமம் ஒரு 10 or 12 கலர்ஸ் இருக்கும். அண்ட் கோல்டுலேயே 2 கோல்டு இருக்குது. இது வந்து பால் செயினும் நம்மளுக்கு ஸ்டோன் செயினும். ஸ்டோன் செயின்லேயுமே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கலர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கலர்ஸ் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ரெட்டு, ப்ளூ, இந்த மெரூன் கலர் அண்ட் ஆன்டிக் கலரில் இருக்குது. அண்டு நார்மல் நம்ம ஒயிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது, அண்ட் லைட் க்ரீன், டார்க் க்ரீன், இந்த கலர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அது வந்து நம்மளுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் டியூப் பீட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுவுமே நிறைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம இந்த கலர் வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். அங்கே போயாச்சுன்னா நீங்கள் என்ன சாரீ வேணாலும் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி இதில் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஆரி ஃப்ரேமும் கூட ரொம்ப சின்ன சைஸில் இருந்து, அதாவது ஸ்டார்டிங் சைஸில் இருந்து, அண்ட் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா 18 inch ஃப்ரேமு, ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ரேமே நீங்கள் வந்து ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸாக இருந்துச்சு. இது வந்து நம்ம கிளாத்தில் வந்து அயன் பண்ணுற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் இது வந்து லாஸ்ட்டில் வந்து இதோட கிளியர் எல்லா டிசைன்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து மிரரோட ஃப்ரேம், ரெடிமேட் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அது ஸ்கொயரில் இருக்குது. அண்ட் மீதி எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பைப்பிங் த்ரெட், இது தான் நம்ம வந்து லோடுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லோடுக்கு வந்து எந்த மாதிரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் மிரர் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைஸில் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் இந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேச்சஸ். இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸும் இருக்குது. அண்டு எவ்வளோ சிம்பிளாக வேணும்னாலும் இருக்கும், கிராண்டாக வேணும்னாலும் இருக்குது. அண்ட் டிசைன்ஸுமே உங்களுக்கு நிறையா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு இது வந்து பெண்டன்ட், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம ப்ளவுஸ் எல்லாம், அதாவது ப்ரைடல் ப்ளவுசஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இந்த பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெண்டன்ட்டும் உங்களுக்கு வந்து ரெண்டாக அதில் வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெண்டன்ட்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நான் அதில் செலக்டிவாக எடுத்து உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பீசஸ்மே நீங்கள் வந்து ஒன்றா பார்த்து நீங்கள் எடுக்கலாம். ஏதாவது பீஸில் டேமேஜ் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரேசிங் பவுடர். நானுமே இப்போ தான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ட்ரேசிங் பவுடர். நான் ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணினதே கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் பார்த்ததில்ல. ஸோ உங்களுக்கு நான் அதெல்லாமே தனியாக நான் உங்களுக்கு வந்து வேறு வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து கிளிப் ஸ்டோன் தான். உங்களுக்கு சிங்கிள் பீசஸாக வந்து அவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, ஸ்டோனு. அண்ட் அதுக்கு அடுத்ததில் வந்து சின்ன சின்ன கிளிப் ஸ்டோன்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது.
கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம். இதெல்லாமே வந்து பிளெயின் ஒயிட் கலர்ஸு. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்ச் ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியல் உள்ள உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ இந்த ஷேப்பில் வேணுங்கிற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி அதை அப்படியே வச்சு அயர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து அதில் அப்படியே நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் அதில் நிறைய வேறு வேறு பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களோட இதுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. மேக்ஸிமம் இதை வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரேராக தான் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி, அதாவது நம்ம இன்னும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலை. ஏன்னா நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அண்ட் வேறு யாருக்காச்சும் இதை பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் தெரியாதவங்களும் வந்து இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே டேரெக்டாக நீங்கள் ஷாப்பில் போய் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா காண்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அட்ரஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.